இங்கே இவன் தூங்கும்போது அவன் தங்கச்சி இறந்து போற மாதிரி கனவு வருது. இனிமேல் யாருமே கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க திரும்பவுமே யாருக்கும் தெரியாம தண்ணிக்குள்ள இறங்குறான். அண்ட் அடுத்ததா யாரை போட்டு தள்ள போறானோ அந்த பொண்ணோட போட்டோவை மார்க் பண்ணிடுறான். அதை இவன் பார்த்துறான். தென் இவனோட மூஞ்ச பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள இவன் மூச்சு திணறி அங்கேயே மயங்கிடுறான். ஸோ இவன் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ஆனா இவன் கொஞ்ச நேரத்தில் குணமாயிட்டு அந்த போலீஸ் கிட்ட அங்க பார்த்த விஷயத்த டிராயிங்காவே வரைஞ்சு காமிச்சிடறான். அண்ட் அதை பத்தி விசாரிக்கும் போது அந்த போட்டோல இருக்கிறது வெண்ணிலான ஒரு பொண்ணுன்னு தெரிய வருது. ஸோ அந்த பொண்ணை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அந்த பொண்ணு ஒரு டாக்டரை பார்க்க போறா. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த போலீஸுமே ஒரு வீடியோ ரெக்கார்டரை அவங்க ட்ரெஸ்ல செட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த டைரக்டர் ஏற்கனவே இந்த பொண்ணை ஒரு படத்துல நடிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக இந்த பொண்ணு ஸ்கின் டோன்லாம் மாத்திருப்பா. ஆனா இப்ப ப்ரொடியூசரோட பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஓகே பண்ணிட்டு இந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. பட் அந்த ப்ரொடியூசர் பொண்ணுக்கு இவங்க இதுக்கு முன்னாடி நடிச்ச ஷார்ட் பிலிம்ல இவங்க நடிச்சது ரொம்பவும் பிடிச்சி போய் இவங்க கிட்ட நடிப்பு கத்துக்கிறோம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அண்ட் ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க. தென் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த போலீஸ் பொண்ணு மிஸ் பண்ணிடுறா. ஸோ ஹீரோவை இந்த பையனுக்கு கால் பண்ணி வெண்ணிலாவோட அட்ரஸ் கொடுத்து வெண்ணிலா அங்க வந்தானா சொல்ல சொல்லி கேட்கறாரு. இவனும் அங்க போறான். தென் இந்த பார்ட்டில ஒருவேளை வெண்ணிலா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் செக் பண்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இறந்து போன பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை பாக்குறாங்க. பார்த்ததுமே வெண்ணிலாவை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வெண்ணிலாவை ஃபர்ஸ்ட் டைம் வந்தா ஒரு மெடிக்கல்ல பாப்பா. அவளோட கண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோலாம் எடுத்து காமிச்சு அவன் டேரக்டர் கிட்ட ஓகே பண்ணி படத்துக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் பிடிச்சி ப்ரப்போஸும் பண்ணிருப்பா. பட் இவனுக்கு இந்த பொண்ணை பிடிக்காம வேணான்னு சொல்லிடுறான். அப்பதான் இந்த பொண்ணு இவனுக்காக ஒரு ஹார்டின் போட்ட செயின் ஒன்று பிரசன்ட் பண்ணிருப்பா. அந்த செயின் தான் இப்போ இந்த கேஸ்லயும் மாட்டிருக்கும். இந்த பொண்ணு நடிச்ச ஸ்கின் ஆட்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவரோட பொண்ணு இறந்து போகும்போது அங்க அரெஸ்ட் பண்ண ஆளுங்களெல்லாம் போட்டோஸ் எல்லாம் இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த போட்டோவோட இந்த பொண்ணோட போட்டோவை மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணுமே அந்த இடத்துல இருந்திருக்கான்னு. இந்த பையனும் வெண்ணிலா வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ரூம்ல நிறைய பேர் இருக்காங்களா. அவங்கள அடிச்சு போட்டு பார்க்கும்போது தான் இந்த வெண்ணிலா தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரிய வருது. ஸோ இதை ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்பன்னு பார்த்த அந்த பொண்ணு அந்த ஹீரோயினா போட்ட பொண்ணை வெளியே கூப்பிட்டு சாவடிக்கலான்னு பாக்குறா. அதை தெரிஞ்ச ஹீரோ இந்த பொண்ணை ஷூட் பண்ணி கொண்டுறான். ஆனா இந்த பொண்ணு எதுக்காக இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு வானம் ஃபுல்லா இருட்டா இருக்கும்போது நட்சத்திரம் மட்டும் ஏன் பிரைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்ணோட கேள்வி. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு கூட இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வெள்ளையா இருக்கா அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தார் டப்பான்னு சொல்லிட்டு கலாச்சிடறான். ஸோ கோவத்தில் உங்களுக்கு வெள்ளையா இருக்கிறது மட்டும் தான் அழகா தெரியுதான்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறான். பாய் ஃப்ரெண்ட் கூட பார்க்காம அந்த மருந்து கொடுத்து சாவடிச்சிடறான். தென் இந்த போட்டோ ஷூட் எடுக்கிறேன்னு சொன்னோன்னா இந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு அழகா வெள்ளையா ஒரு பொண்ணை பார்த்ததுமே லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான். அதை பார்த்ததுமே கோவப்பட்டு அந்த பொண்ணையே கொலை பண்ணிடுறா. ஆனா அந்த டாக்டருமே அவளோட ஸ்கின் ஆடுக்காக தான் இந்த பொண்ணை யூஸ் பண்ணிருப்பா. அது தெரிஞ்சதுமே அந்த டாக்டரையும் கொலை பண்ணிடுறா. ஸோ இப்போ ஹீரோவே மறுக்க முடியாத ஒரு உண்மை என்னன்னா இங்க ரேசிசம் இருக்கிற வரைக்கும் ஜாதி மதன்ற போர் எப்பவுமே நடந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு படத்தையும் முடிக்கிறாங்க.